கடல் கார்த்திகேயன், மாவட்ட மீனவர் காங்கிரசினுடைய தலைவர். ஏறக்குறைய காங்கிரஸ் பேரியக்கத்திலே 43 ஆண்டு காலமாக பயணித்து வருகின்றேன். இன்றைய காங்கிரஸ் சூழல் என்னவென்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தினான கூட்டணியில் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு சட்டமன்ற தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருந்து 1991 அன்று மதிப்பிற்குரிய PRS வெங்கடேசன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வெற்றி கண்டு, அதன் பிறகு இதுவரை காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு தொகுதி ஒதுக்கப்படவில்லை. ஆனால் இன்று ஒதுக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய ஒட்டுமொத்த கடலூர் தொகுதியினுடைய விருப்பமும் கூட்டணி கட்சியினுடைய விருப்பமும் என்னவென்றால், இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணில் காங்கிரஸுக்காக தியாகம் செய்து தனது உழைப்பு, தனது பொருளாதாரம் அனைத்தையும் கட்சிக்காக மட்டுமே தியாகம் செய்த அந்த தியாகசீலர்களுக்கு மட்டுமே இங்கு வாய்ப்பளிக்க வேண்டும். அப்படி வாய்ப்பளிக்க தவறும் பட்சத்தில் ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியும் ஒட்டுமொத்த கூட்டணி கட்சிகளும் வருகின்ற அடுத்த மாவட்டத்தை சார்ந்த வருகின்ற வேட்பாளர்களை நாங்கள் புறக்கணிப்போம். இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு எந்த விதமான வேலைகளையும் செய்ய மாட்டோம். காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதியை வேட்பாளர் வெற்றி பெறுகின்ற வேட்பாளருக்கு மட்டுமே தகுதியானவர்களுக்கும் தரமானவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். அதை மாற்றி மடைமாற்றி வெளி மாவட்டத்தை சார்ந்தவர்களுக்கோ வெளி ஊரை சார்ந்தவர்களுக்கோ கொடுத்தீர்கள். ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற காங்கிரஸ் கட்சி 28 சீட்டுகளில் ஒரு சீட்டை இழப்பது உறுதி. அதை விட 234 தொகுதியிலே கூட்டணி ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணி ஆட்சியிலே ஒரு தொகுதி இழந்தால் எவ்வளவு பாதிப்பு என்று அகில இந்திய காங்கிரசுக்கும் தெரியும். இங்குள்ள தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய சகோதரர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும். ஆகவே இந்த தவறை செய்யக்கூடாது என்று நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகிறோம். மண்ணின் மைந்தர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும். அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். கடலூர் தொகுதி மண்ணின் மைந்தர்களுக்கு கொடுத்தால் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பை நாங்கள் தேடி தருவோம் என்று இதன் மூலம் கண்டனமாகவே நான் இதை தெரிவிக்கின்றேன்.